வணக்கம். பிரதமர் மோடி திடீரென்று ஒரு வார்த்தையை விட்டிருக்கார். அது தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதற்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டிருக்கிறது என்று ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கிறார். முன்னாடிலாம் உங்களுக்கு நல்லா தெரியும், மதவெறியை தூண்டி அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கொள்பவர்கள் யார் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ்காரங்க தான். குட்டையை குழப்பி கலக்கத்தை உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கொள்பவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான். இப்போது மதவெறி அப்படிங்கிறத தாண்டி பிரதேச வெறிக்கு கடந்து போயிருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். தொகுதி மறுசீராய்வு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இதில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் கொண்டு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும். இதனால் தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பை அடுத்த தலைமுறையாக பாதிக்கப் போகிறது. மொழிக்கு சிக்கல் வரும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ உத்தரப்பிரதேசத்திற்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயாவது சொல்லிச்சுதா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் சொன்னார்களா? கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதற்காக தமிழகம் ஒன்றிணைந்து குரல் கொடுத்தது. அதனுடைய விளைவாக இந்த தொகுதி மறுசீராய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட்டில் சட்டமாக்க முயற்சி செய்தபோது அதை தமிழ்நாடு முன்னணியில் நின்று தோற்கடித்து ஓடவிட்டது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த நேரத்தில் மோடி உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசியிருக்கிறது தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்கி இருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். உத்தரப்பிரதேசத்திற்கு கூடுதல் தொகுதி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்கிறாரு. அடுத்ததாக இதே திமுகவை தான் பாராளுமன்றத்தில் சமாஜ்வாடியினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் பாராட்டி பேசுகிறார். எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்க. ஏற்கனவே அகிலேஷ் யாதவை ஒரு ட்ராப்பில் கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை செஞ்சுருக்கு. அது நமக்கு நல்லா தெரியும். மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில். இப்போ மதுரா கீழே மதுராவுக்கு பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது. அப்போ அந்த மசூதியை கண் வைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஆனால் அங்கே மத நல்லிணக்கம் வேண்டும், அவரவர்களுடைய வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது அகிலேஷ் யாதவ். ஆனால் அகிலேஷ் யாதவ் இப்போ ஆர்எஸ்எஸ் எப்படி அந்த ட்ராப்பில் கொண்டு வைக்க போகிறாங்கன்னா, அகிலேஷ் யாதவ் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பது தெரியும். அப்போ கிருஷ்ணருடைய கடவுள் அவர் பிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயில் தொடர்பாக பாஜக இவ்வளவு பெரிய அளவில் களத்திலும் இருக்கும்போது அகிலேஷ் யாதவ் பாரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க உத்தரப்பிரதேசத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. என்னது? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உத்தரப்பிரதேசத்திற்கு கூடுதல் தொகுதி கிடைக்கூடாதுன்னு பண்ணுறான் அப்படின்னு மோடி சொல்கிறாங்க. இந்த கட்சியை தான் பார்லிமெண்ட்டில் அகிலேஷ் யாதவ் ஆதரிக்கிறார் அப்படின்னு. எவ்வளவு மோசமான அரசியல்! மோடி பாருங்களேன், விலைவாசி குறைப்புக்கு என்ன பண்ணலான்னு பேசணும். கேஸ் சிலிண்டர் விலை என்ன இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பிரச்சனை! எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கான வீழ்ச்சி. இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊராக போய் கலகத்தை உருவாக்குறது, பிரச்சனைகளை உருவாக்குறது, மதவெறியை தூண்டுறது, பிரதேச வரியை தூண்டுகிறது. இது என்ன பொழப்புன்னே நமக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னங்க அரசியல் இது என்ன விதமான அரசியல்? இவர் இந்தியா முழுமைக்குமான பிரதமர் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனையை உருவாக்கி அங்கே வாக்கு வங்கி அரசியலுக்கான ஆதாயத்தில் எது பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை போடுறது. இப்போ நீங்கள் பாருங்கள், இதே பிரதமர் தான், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் போல ஒடிசா மாநிலம் தமிழர் ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம அதெல்லாம் மறந்துட மாட்டோம். இவர் காசி தமிழ்ச்சங்கம்னெல்லாம் சொல்லலாம், வடை சுடலாம், திருக்குறள் ஒப்புவிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் நம்ப மாட்டாங்க தெரியுமா? இவருடைய உண்மையான முகம் என்னங்கிறது தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். பீகார் எலெக்ஷனில் என்ன சொன்னார்? இதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை அவமதித்தார். உண்டா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகங்கிற போர்வையில் தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை இந்த மாதிரியாக பண்ணுறது அப்படிங்கிறது மோடிக்கு வழக்கமாக இருக்கிறது. ஒடிசாவிலிருந்து சாவி, ஒரு கோயிலுடைய சாவி, இன்றைக்கி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பத்திரமா இருக்குது.
அப்போ அன்றைக்கு தேர்தல் அரசியலுக்காக முன்வைத்த அந்த மோடியினுடைய நாடகம் அம்பலப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க வந்துட்டாங்க. இதே தானே பல்வேறு இந்த மாதிரியான திட்டங்கள் தானே. இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் அது பரபரப்பாக பேசப்படுகிறது, ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. ஆனால் மோடி வைத்த குற்றச்சாட்டோ மோடியினுடைய ஆட்சியாளர்கள் வைத்த குற்றச்சாட்டோ உண்மை இல்லை அப்படிங்கிறது கோர்ட்டு நிரூபிக்குது. ஆனால் காலம் கடந்துருச்சு, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இதைத்தானே தொடர்ந்து இந்தியா முழுவதும் மோடி பயன்படுத்தி கொண்டிருக்கா. இதைத்தானே முழுவதுமாக ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்களேன், திருப்பரங்குன்றத்தில் என்ன மாதிரியான ஒரு நரேட் உருவாக்குறானுங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் போய் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு தீபம் ஏற்ற முடியலை. தீபம் எல்லா வருஷமும் பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவங்க அந்த வழிபாட்டை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் போயிட்டு பிஜேபிக்காரன் பேசுகிறான், தமிழ்நாட்டில் திமுகன்னு ஒரு ஆட்சி இருக்குது, அவங்க ஆட்சியில் இந்துக்களுக்கு தீபம் கூட ஏற்றுறதுக்கு உரிமை இல்லையாமே. அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை உருவாக்குறானே இல்லையா. இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள், எவ்வளோ மோசமான அரசியலை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, இங்கே தாவக எல்லாம் திங்கக்கிழமை ஓட்டுன்னும் போது ஒரு 20 சீட்டு 15 சீட்டெல்லாம் இந்த பல்வேறு மோசடிகளின் மூலம் இவனுங்க ஏதாவது வந்துட்டானுங்கன்னு வைங்க, அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக இவனுங்க பிடுங்கிடுவானுங்க. பிடுங்கி ஏற்கனவே அவனுங்க அந்த கட்சி ஆதரவாளர்கள் தான். விஜய் பாஜக அவனுடைய நேரடி ஆதரவாளர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. ஈஸியாக கபலீகரம் பண்ணி அடுத்த 5 வருஷத்தில் இவங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி பீகாரில் நடந்த மாதிரி, அதே மாதிரி ஹரியானா மற்ற மாநிலங்கள்லாம் நடந்தது மாதிரி சர்வசாதாரணமாக இவங்க கொல்லைப்புற வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடும். அப்படி கைப்பற்றினால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்னவாகும் அப்படிங்கிறது மூலமாக, ஒற்றை மொழி அப்படிங்கிற இந்தி மொழியை திணிக்கிறது மூலமாக இந்தியாவுடைய எத்தனை மொழிகள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ பெருந்திட்டங்களோடு வருகிறார்கள், அதை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.